வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரதி வாரம் வெள்ளிக்கிழமை சிறப்பு சிந்தனை விருதின் துவக்கமாக இறைவணக்கம் குரு வணக்கம் இசைத்து தொடங்க பவானி மன்ற தலைவர் பேராசிரியர் அருள்நிதி வி. மலர்விழிராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன்னிலை. இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன்னிலை. இதை உணர இருநிலைக்கு மனமடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன்னிலை. இருநிலையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? அது எண்ணமின்றி மனமுடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறைபொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர். இந்த மறைபொருள் உணர்த்த குரு அடி தொடர்வீர். இருளாக மௌனமாக இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன்னிலை. குரு வணக்கம். இறைவா என் குருவாய் வந்தாய், இறை நிலையோடு இணைத்தே வைத்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய், இறை நிலையோடு இணைத்தே வைத்தாய். உன்னை சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன். உன்னை சரணம் கொண்டேன், உண்மை மார்க்கம் கண்டேன். பிறவி துயர் நீக்கும் பெருமான் நீயே, பிறவி துயர் நீக்கும் பெருமான் நீயே. இறைவா என் குருவாய் வந்தாய், பிறவி எடுத்திட்ட போதினிலே இரவா கலை கற்பித்தவரும் நீயே. பிறவி எடுத்திட்ட போதினிலே இரவா கலை கற்பித்தவரும் நீயே. உந்தன் தவத்தின் சக்தி எந்தன் ஜீவன் முக்தி. உந்தன் தவத்தின் சக்தி எந்தன் ஜீவன் முக்தி. இதுவே துரையாதீதத்தின் சக்தி. இதுவே துரையாதீதத்தின் சக்தி. இறைவா என் குருவாய் வந்தாய், இனி என்றும் உன் கருணை வெள்ளம் இறை நிலையோடு என்னை ஆட்கொள்ளும். இனி என்றும் உன் கருணை வெள்ளம் இறை நிலையோடு என்னை
உந்தன் தவத்தின் சக்தி எந்தன் ஜீவன் முக்தி. உந்தன் தவத்தின் சக்தி எந்தன் ஜீவன் முக்தி. இதுவே துரியாதீதத்தின் சக்தி. இதுவே துரியாதீதத்தின் சக்தி. இறைவாய் என் குருவாய் வந்தாய். எந்தன் மனதின் இருள் நீக்கியே உண்மை வழிகாட்ட ஒளி காட்டினாய். எந்தன் மனதின் இருள் நீக்கியே உண்மை வழிவாழ ஒளி காட்டினாய். இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை. இனி உன்னை அல்லால் துணை யாரும் இல்லை. எந்தன் உள்ளத்தின் ஒளி விளக்கே. எந்தன் உள்ளத்தின் ஒளி விளக்கே. இறைவாய் என் குருவாய் வந்தாய். இறை நிலையோடு இணைத்தே வைத்தாய். இறைவாய் என் குருவாய் வந்தாய். கவலமுடன் சாந்திதவம் நடத்தி கொடுக்க பவானி மன்ற துணைத் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாடு சுற்றி வாழ்க குருவே துணை. மிகவும் சிறந்த முறையில் தவத்தில் ஆழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை நல்க துணை பேராசிரியர் அருள்நிதி PM சங்கீதா அம்மா அவர்களை அன்போடு. வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். பவானி அறிவித்திருக்கோயிலின் சிறப்பு சிந்தனை விருந்து வெள்ளிக்கிழமை. இன்று தொகுப்பாளராக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அருள்நிதி பூபாலன் அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பான முறையில் இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த அருள்நிதி வி மலர்விரி ராஜன் அம்மா அவர்களையும் மன்ற முறைப்படி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். சாந்தி தவம் எடுத்த அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பு சிந்தனை விருந்தளிக்கும் அருள்நிதி எஸ் அருள்குமார் ஐயா பவானி அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் பேச இருக்கும் தலைப்பு குடும்ப மகிழ்ச்சியில் உளவியலின் பங்கு என்ற தலைப்பில் இன்று சிறப்பு சிந்தனை ஆற்றிருக்காரு. அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இறுதியாக நன்றியுரை கூற இருக்கும் அருள்நிதி சம்பத் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அறிவிப்பு வழங்க இருக்கும் அருள்நிதி பூபாலன் அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று இந்த சிறப்பு சிந்தனை விருந்து காண வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரையை நல்க உள்ள ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் எஸ் அருள்குமரன் நம்ம மனவளக்கலையில் பேராசிரியராக இருக்கிறாங்க. அதுபோல் BA MA யோகா படிச்சிருக்காங்க நம்ம மன்றத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் MSc சைக்காலஜி படிச்சிருக்கிறாரு. அதுவும் போக போலீஸ் வில்னஸ் பீயிங் அப்படிங்கிறதுல ஒரு டிப்ளமோவும் படிச்சிருக்கிறாங்க. நமது அண்ணா அட்மிஷன் ட்ரெண்டிங் ஸ்டாப்பில் காலேஜில் இப்போ ஒர்க்கில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வி சுகுரா ட்ரஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமது மன்றத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்கிறாரு. காவலர்களுக்கு நிறைவாழ்வு பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஐயா அவர்கள் இன்று நம்மை அனைவரையும் சிந்திக்க வைக்க இருக்கும் தலைப்பு குடும்ப மகிழ்ச்சியில் உளவியலின் பங்கு. அதாவது உளவியல் சார்ந்து நாம் என்னென்னலாம் இன்னல்கள் அனுபவிக்கிறோம், அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பவர் பாயிண்ட் போட்டு தெளிவாக இன்றைக்கி நடத்த வந்திருக்கும் ஐயா அவர்களை
பவானி அறிவுத்திருக்கோயிலின் சார்பாக நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இந்த மாலை நேர சிந்தனையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல உளமாற மகிழ்ச்சியோடு இருக்கேன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய பயிற்சி முறைகளை பயிற்சியாக இல்லாமல் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு அவர் சொன்ன விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் உணர்ந்திருக்கிறதா நான் நம்புகிறேன். அந்த உணர்வு தான் எங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துச்சு. உளவியல் படித்தவங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கு அது நேரடியாக போகும்போது கொஞ்சம் தியரியாக இருக்கும் போது நமக்கு புரியாது. அவங்க சொல்கிற விஷயம் எல்லாம் ஃபார்முலா, அது நம்ம லைஃபுக்கு தேவை தான், ஆனால் நமக்கு அது புரியாது. மகரிஷி அவங்களுடைய சப்ஜெக்டை படிச்சுட்டா ஈஸியாக புரியுன்றதை நாங்கள் உணர்ந்தோம். இன்றைக்கி தலைப்பு இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான தலைப்பு தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அதில் உளவியல் பங்கு, அப்படி தான் கேட்டிருக்கோம். குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு சொல்கிற விஷயமே புதுசாக தான் இருக்கும். இப்போது நம்ம ஃபேமிலியில் அதிகம் இருக்கிறது மகிழ்ச்சியாக சிக்கல்களாக, அதை முதல்ல கொஞ்சம் பார்க்கலாம். இதில் மகிழ்ச்சிங்கிற நேரத்தை விட சிக்கல்களான நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ உளவியல் நம்ம எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா, மனம் கூட்டலிதமாக வச்சுக்க ஒரு மனுஷன் சொன்னால் நம்ம மனிதர்களாக இருக்கிறதுல சில சிக்கல்கள் முரண்பாடுகளை பார்க்குறோம். உதாரணத்துக்கு திருமணம் செய்தால் நல்லா இருப்போன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். திருமணம் செஞ்சால் லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் செய்துக்கிட்டோம். ஆனால் அது நல்லா இருந்திருக்கணும். அதில் இருக்க முரண்பாடுகள் என்ன? இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கலாம். இயற்கை திருமணம்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செயற்கை திருமணம் அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி உங்கள்கிட்ட பதிவு வைக்கிறேன். ஏன்னா இயற்கை திருமணம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, பேரண்ட்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அது இயற்கை திருமணமாக இருக்கலாம். செயற்கைனா நம்மளாக விருப்பப்பட்டு செஞ்சுக்கிற திருமணமாக இருக்கலான்ட்டு. வால்யூம் கம்மியாக இருக்கம்மா? சரி, அப்போது இதை தான் நம்ம பொதுவாக பார்க்குறோம். உண்மை நிலை என்னென்னா, இயற்கை திருமணம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் தம்பதியினர் இருவருக்கு இடையில் கருத்து முரண்பாடு இல்லாமல் ஒன்றி போய் இயற்கையோட ஒன்றி போன ஒரு வாழ்க்கை நடந்துச்சுன்னா அது இயற்கையானது. அது திருமணம் பெரியவங்க பார்த்து வச்சாலும் சரி, அவங்களே தீர்மானித்து திருமணமாக இருந்தாலும் சரி, அதுதான் இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கையாக இருக்கும். செயற்கைனா வெளியில் கணவன் மனைவியாக இருக்கிறோம், குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறோம், சொந்த பந்தத்துக்கு உறவுகளாக இருக்கோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த உறவை காப்பாற்ற போராடுறமே தவிர உண்மை இல்லை. அது செயற்கையானது. அது அப்பா அம்மா சொல்லி சேர்த்து வச்சதாக இருந்தாலும் சரி, விரும்பி கல்யாணம் பண்ணதாக இருந்தாலும் சரி. அதனால் மனிதர்கள் இயற்கையான ஒரு மன வாழ்வு தான் அங்கே எடுத்துக்கணும். இயற்கையான மன வாழ்வு அங்கே இருக்குதுன்னா அங்கே என்ன குறைப்பட்டுச்சுன்னு முதல்ல தெரிஞ்சிட்டா, தவறு தெரிஞ்சிட்டா அதை சரி செய்யும் போது எல்லா சிக்கல்களும் தீர்ந்துடும். இன்னொன்று, மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ ஃபேமிலி எங்கே சுற்றினாலும் ஃபேமிலிக்கு தான் வருவோம். அதில் எந்த மாற்று கருத்து நமக்கு இருக்குங்களா? காலையில் வெளியில் நீங்கள் பயிற்சிக்கு போங்க, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போங்க, முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே போகிறோம். வீட்டுக்கு போகிறோன்னா, வீட்டுக்கு போனால் நம்மளை எப்படி கூப்பிட்டா நமக்கு பிடிக்கும்? நம்ம வாழ்க்கை துணையோ இல்லை பெரியவங்களோ குழந்தைங்களோ நம்மளை ஆசையாக கூப்பிட்டா பிடிக்குமா? வரும்போதே நீ வா, காலையிலேருந்து ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன் வா சிக்கனை அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போது சாயந்தரம் போனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் வேணும்னா அந்த சூழலை காலையில் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம செய்துட்டு வந்திருந்தால் அது சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு காலையில் வரும்போது வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஹாய் ஹலோ பை பை இப்போல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை கண்ணே மணியை அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை சொல்லலாம். இல்லை அவங்களுக்கே உயர்த்து ஏதாவது விஷயங்கள் தான் சொல்லலாம். சொல்லிவிட்டு பாசமாக நேசமாக வெளியே வந்தால் சாயந்தரம் போனாலும் அது தொடரும். நான் சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன், இப்போ பேச நேரம் இல்லை, சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னால் அதன் தொடர்ச்சியை சாயந்தரம் போய் அனுபவிக்கலாம். இதில் மாற்று கருத்து இருக்குங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போது
மகிழ்ச்சியான சூழல் குடும்பத்திலையும் உருவாகணும்னா தொடக்கம் நம்மளாக இருக்கும். நம்ம வெளியில் வரும் பொழுதே வீட்டில் மகிழ்ச்சியை மிச்சம் வச்சுட்டு வந்தால் சாயந்தரம் போய் அதை அனுபவிக்கலாம். வெளியில் வரும் பொழுது நம்ம எதை மிச்சம் வைக்கிறோமோ அதை அனுபவிப்போங்கிற நினப்பு மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாறுதல் நடந்துடும். ஒன்று, கணவன் மனைவிக்குள்ளார இந்த புரிதல் வேணும். குழந்தைங்கள இடத்துல என்ன வேணும்? குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் என்னென்னா குழந்தைங்க வேலையை நம்மளே செஞ்சிடறோம். அந்த குழந்தைங்களுக்கான எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கறதில்ல. இன்னொரு கேள்வி, நம்ம குழந்தைங்களுடைய 100 வயது வரைக்கும் நாம் கூட இருந்து கைப்பிடிச்சு செல்ல போகிறோமா? நம்ம குழந்தைங்களோட 100 வயது வரைக்கும் நம்ம கைப்பிடிச்சு நம்ம கூட்டிகிட்டு போவோமா, கைட் பண்ணுவோமான்னு கேட்குறோம். நம்மளே 100 வயசு வரைக்கும் யோசிக்கணும். இதில் குழந்தைங்க. அப்போது யதார்த்தம் புரிஞ்சுக்கங்க, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம குழந்தைங்களை கூட விட்டுட்டு தான் கிளம்ப போகிறோம். சரி, அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வாழும் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்துட்டோமா, கற்றுக் கொடுத்துருக்கோமா? நம்ம இருக்கும்போதே குழந்தை ஓடும்போது கீழே விழுந்து எழுந்துச்சா காலுக்கு அடிப்பட்ட இடத்துல மருந்து போடலாம், இல்லை மேற்கொண்டு நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளை சொல்லித்தரலாம், இன்னும் ஓகே. நம்ம இல்லாத காலத்தில் அவங்க விழுந்தாங்கன்னா யாராவது தூக்கி விடுவாங்கன்னு நின்றுட்டுருப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு விருப்புடையதாக இருக்குமா? இது இன்னும் உதாரணம் சொல்லணுன்னா, உங்கள் வீட்டு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, வேன்லேருந்து கீழே இறங்கி வரும் பொழுது உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் இறங்கி வராங்க. அவங்க பேக்கெலாம் கொஞ்சம் வெயிட் அதிகம்தான் இல்லையா? அதெல்லாம் எடுத்துகிட்டு லஞ்ச் பையில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பொதுவாக என்ன செய்வோம்? அந்த கொஞ்சம் தூரம் நடந்து வர அந்த குழந்தை சிரமப்படுன்னு என்ன நினைக்கிறோம்? வாங்கி வச்சுக்கிறோம். ஃப்யூச்சரில் அந்த குழந்தை வெயிட்டு தாங்கக்கூடிய பக்குவத்துக்கு எப்போ வரும்? கொஞ்சம் தூரம் கொண்டு வா, வேணால் முடியலன்னா சொல்லு, வாங்கிக்கிறேன்னு சொல்கிறோமா? இங்கே வயதானவங்களுக்கு தெரியும், நீங்களாம் சந்தை பொருள் வாங்கி சாப்பிடணுன்னா கூட சந்தை பை தூக்கிட்டு வரணும், அவங்க கூட பெரியவங்க கூட. அந்த மாதிரி ஏதாவது வெயிட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, பையை மாற்றி மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தை பொருளை வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை மாறுது. அப்போது பொதுவாகவே குடும்பம்னா என்ன, நம்ம ரோல் அங்கே என்னவா இருக்குது, ஒவ்வொரு ரோலும் சரியாக தான் நடந்துக்கிறோமான்றதை சிந்திக்கணும். இதை சிந்தித்தா என்ன நடக்கும்னா சின்ன மாற்றம் வரும். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய பெயர் அருள் அப்படின்னு சொன்னால், என் பெயருக்கு சொந்தமானது இந்த உடலா, உயிரா, இல்லை வேறு ஏதாவதா? உங்கள் கருத்துக்கிட்ட நான் விடுறாத. என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த பெயருக்கு சொந்தமானது இந்த உடலா, உயிரா, இல்லை வேறு ஏதாவது ஒன்றா? என்னங்க மேம்? அறிவு. கிட்டத்தட்ட சரிதான் நினைக்கிறேன். ஏன்னா உடலும் ஒரு நாள் விட்டு போகும், உயிரும் ஒரு நாள் விட்டு போகும். ஆனால் இந்த பெயர் இருக்கும். இப்போ தலைவர்கள் பெயர்கள் நம்ம சொல்கிறோம், அவங்களாம் நம்ம பக்கத்து வீட்டில் குடியிருக்காங்களா, நேரில் பார்க்குறோமா? இல்லை. ஆனால் அவங்கள எப்படி சொல்கிறோம்? புத்தகத்தில் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? அவங்க செய்த செயல். அப்போது இந்த பெயருக்கு சொந்தமே செயல்கள் மட்டும்தான். நம்மளுடைய செயல்கள் மட்டும்தான் இந்த பெயருக்கு சொந்தம்னா, இந்த உடம்பு உசுறு இல்லைன்னா நம் செயல்களை என்றைக்காவது கவனிச்சிருக்கோமா? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா இடத்துலையுமே சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா இப்போ நான் ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நான் ராஜா. நான் அந்த அரசவையில் உள்ளே வரும் பொழுது அந்த சேர்லாம் பார்க்குறேன், கொஞ்சம் களைஞ்சிருக்கு, கொஞ்சம் டஸ்ட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? தட்டி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் உட்காடுறேன். ஒரு நாள் பரவாயில்ல, தினசரி அதை செய்கிறேன். அப்போ நான் யார்? சேவகனாக இருப்பேனா இல்லை ராஜாவாக இருப்பேனா? எண்ணத்தில் ராஜான்னு முடிவு பண்ணிட்டேன். என் செயல் விளைவு சேவகனாகவே இருக்குன்னா அது பொருந்துமா? இதில் எப்படி பொருத்தமில்லாத தன்மை ஏற்படுதோ அதுதான் நமக்கு நடக்குது. நம்ம நல்லவங்களாக தான், பொதுவாகவே எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான், நல்ல விஷயந்தான் நினைக்கிறோம். ஆனாலும் கெட்ட பேர் வாங்குகிறோம். என்ன வித்தியாசம்னா இதுதான், நினப்பில் மட்டும்தான் உயர்ந்து வச்சுருக்குறோம், நம்ம செயல்களில் அந்த உயர்வு வரல. அப்போ அந்த கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது எப்படி பண்ணி பார்க்கலான்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்யக்கூடிய செயலோட விளைவு என்ன வருது, அந்த விளைவு நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணீங்கள அதை சார்ந்து செயல்கள் வருதா,
அதற்கு எதிர்ப்பதமான செயல்கள் வருதா அப்படின்னு பார்த்தா ஒரு புரிதல் வரும், ஒரு அவேர்னஸ், அந்த அயராத விழிப்பு நிலை அங்கே தான் ஏற்படும். அங்கே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் நாளில் மாறிக்குவீங்க. இந்த ப்ராக்டிஸ் இது ஒரு ஃபார்முலா, உளவியலில் சொல்லக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, உங்கள் செயல் விளைவுகளை கண்காணித்து கையாள கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் சூழலே மாறும். ஏன் மாறும், எப்படி வரும்னு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் கணவனாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு முதல்ல நாம் யார் எதுக்கு வந்தோன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஐயா சொல்லுவது பிறப்பின் நோக்கம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் சொல்லி நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். சிந்தனையை பற்றி அதனால் சிந்திச்சும் இருக்கோம். என்ன பண்ணினாலும் நம்ம நோக்கம் என்ன முழுமையாக சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு சரியாக வாழ்வின் நோக்கம் என்னன்னு இன்னும் கேள்வியாகவே இருக்கலாம். அப்போது இது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ரோல் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஆக்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம வந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா அதுவும் இருக்குது. அது என்ன மாதிரி ஃபார்முலானா, உங்கள் சூழல், உங்களுக்கு சூழல் என்னவா இருக்கோ அந்த சூழலுக்கு தகுந்த நபர் தான் நீங்கள். அந்த என்ன சூழல் உங்களுக்கு ஏற்படுதோ அந்த சூழல் தான் உங்களை தீர்மானிக்குது. முதல்ல எப்போது உங்கள் சிந்தனை விரிகிற வரைக்குமே சூழ்நிலை தான் உங்களை உருவாக்குது. எப்போ பிரபஞ்ச ரகசியம் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ பிரபஞ்சமே உங்கள் கையிலங்கும் போது உங்கள் எண்ணம் சூழ்நிலையை உருவாக்குது. அது ரெண்டாவது விஷயம். முதல்ல நம்ம மனிதர்களாக இருந்து தான் உயர முடியும். இப்போ மனிதர்களாக இருக்கும்போது முதல்ல நம்ம சூழ்நிலை எது சார்ந்து இருக்குது, நமக்கு நிறைய வாய்ப்புகள் எதை சார்ந்து கிடைக்குதுங்கிறத பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போது என் செயல் முழுவதுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்தே தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது வாய்ப்பு கிடைக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு முடிவு செய்கிறத விட உங்களுக்கு என்ன செய்கிறதுக்கான செயலுக்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்குதோ அது உங்கள் கருமைய பதிவோட விளைவாக இருக்கும். அப்போது அதோடைய நோக்கமும் அதுதான், அந்த கருமையத்தை தூய்மை செய்து உங்கள் செயல்களை வெளிப்படுத்துறதுக்கான சூழலை நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னவா இருக்கணுங்கிற முதல்ல ஒரு முடிவுக்கு வரலாம். நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்கன்ட்டு. மகரிஷியா சொல்கிறது இறுதியான முடிவு, கடைசியாக முழுமை பேருக்குங்கிறது ஓகே. இப்போ லைவில் ப்ரெசண்டில் இருக்கும்போது பிறந்த நாம் சில கருமைய பதிவு கலங்கங்களை என்ன செய்யறது, எப்படி போக்கிக் கொள்ள முடியும், மேல் பதிவு எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கான வாய்ப்புகள் என்ன கிடைக்குது, நான் என்ன செய்ய விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்தோம்னா புரியும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு பொறுப்பும் கடமையும் உணர்த்தும். உங்கள் சூழல் எது திரும்ப திரும்ப உங்களை திணிச்சிட்டே இருக்குதோ அது உங்களுக்கு பொறுப்போ கடமையோ உணர வைக்கும். அதை செய்யும் பொழுது கருமையும் கொஞ்சம் சமப்படும். அப்புறம் உங்கள் சிந்தனை உயரும் பொழுது எல்லாம் மாறும். சரி, அப்போது நான் யாருன்னு புரிஞ்சுட்டேன், பொறுப்பும் கடமையும் புரிஞ்சுக்கிட்டேன், அதை செஞ்சிட்ருக்கேன். சிந்தனையில் உயரும் பொழுது வேணால் உங்கள் சூழ்நிலைகளை கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். சரி, இப்போது புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நான் யார், இப்போ என் லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். முடிவு செய்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் உங்கள் நடக்கக்கூடிய எல்லா செயல் விளைவுகளும் அதை சார்ந்து இருக்கான்னு செக் பண்ணணும். என் வாழ்க்கை துணைக்கு நான் அன்பான கணவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் என் செயல் அப்படி தான் வெளிப்படுத்துதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது, கணவன் மனைவி இடத்துல நடக்குதுன்னு சொன்னால் அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம். விஷயம் தெரிஞ்சவங்க என்ன முடிவுக்கு வரலான்னா, இந்த வாக்குவாதத்தில் எனக்கு ரிசல்ட் வேணும். ரிசல்ட் வேணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும். ஒரு ரகசியம் தெரியுங்களா, இதுவரைக்கும் கணவன் மனைவியாக இருக்க யாருமே, விஷயம் தெரிஞ்சவங்களும் சரி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறவங்களும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கை துணையை கொஞ்ச நாச்சும் மாற்றணும்னு முயற்சி பண்ணினது உண்டா இல்லையா? வீட்டுக்காரர் கொஞ்சம் நல்லவர் தான், கொஞ்சம் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை வீட்டுக்காரமாக எல்லாம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றினா பரவாயில்ல, அப்படி முயற்சி செய்தது உண்டா இல்லைங்களா? தோற்று போயிருக்கமா இல்லையா? அதே போல் அவங்களும் நம்மக்கிட்ட சில மாற்றம் வேணும்னு அவங்கள முயற்சி பண்ணியிருக்காங்களா இல்லையா? அவங்களும் தோற்று போயிருக்காங்களா இல்லையா? நாம் என்ன மாறல இல்லை?
அதே போல் அவங்களும் இன்னும் மாறாமல் தான் இருக்காங்க. கொஞ்சம் மாறுற மாதிரி நடிச்சுட்டு வேணால் இருப்பாங்க, முழுமையாக மாறல. அப்போது வாழ்க்கை துணையில் 2 பேருமே கடைசி வரைக்கும் போராடிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் முடிவு கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வதற்கான முழு சுதந்திரம் உண்டு. இப்போ நான் சொல்கிறது என் வீட்டுக்காரம்மா கேட்பாங்கன்னு சொன்னால் என்னுடைய பேட்டர்ன் தான் அங்கே பிரதிபலிக்கும், என்னுடைய ஜெராக்ஸ் தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையான சூழ்நிலை என்னாச்சு, அவங்களுடைய பேட்டர்ன் என்னாச்சு? நான் சொல்கிறத மட்டும் என் பையன் செய்வான், என் பொண்ணு செய்யும், எங்கள் வீட்டுக்காரமாக செய்வாங்க, எல்லோரும் செய்வாங்கன்னா என்னுடைய பேட்டர்னுடைய விஷயந்தான் வெளிப்படுமே தவிர அவங்களுடைய தனித்தன்மை வெளிப்படு எப்போ? அப்போது உறவுகளை முதல்ல குறைகளோடு ஏற்றுக்கொள்ள பழகணும். முடிஞ்சால் நமக்கு தகுதியும் திறமையும் அறிவும் இருந்தால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல கற்றுக்கலாம். நமக்கு அப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா நமக்கு இவ்வளோ அனுபவம் இன்னும் 10 இல்லை, இன்னும் முயற்சி செய்யணும்னு அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, நீ இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஒரு வேலையாகிடும். நீ இதை தான் செய்கிற, நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஆகுமா? அப்போது ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்கள் தோரணையும் பாவனையும் மாறிப்போகும். உங்கள் செயல்கள் விளைவுகளை மட்டும் கவனிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்னவா ரோல் பண்ணுறீங்களோ அந்த ரோல் மட்டும் கவனிச்சிட்டே போவீங்க. எப்போ உங்களுடைய நினைப்பும் அந்த செயல் விளைவும் ஒரே மாதிரி பதிவு ஏற்படுத்துதோ அப்போ உங்களுக்கு சக்ஸஸ். நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும்தான் இருக்கும். உங்கள் விளைவுகள் நீங்கள் நினச்ச மாதிரியே வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அந்த நினைப்பிற்கும் நடப்பிற்கும் உள்ள தூரம் எவ்வளோ கடந்து போகிறீங்களோ, எவ்வளோ காலம் கடந்து போகிறீங்களோ அது வரைக்கும் முயற்சி தான் நடக்கும். ஆக வாழ்க்கையில் முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன, பிறப்பின் ரகசியம் என்ன, சரி நமக்கு எதெல்லாம் பொறுப்பும் கடமையும் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன ரோல்லாம் இருக்கோம், வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு தகப்படாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு, சுற்றி இருக்க சொந்தங்களுக்கு, நட்புக்கு, சமுதாயத்திற்கு, மன்றத்துக்கு, எல்லாத்துக்குமே என்னவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம செயல் எப்படி இருக்கணும் அதை சார்ந்து வெளிப்படும். நம்ம அதை கவனிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா அந்த நல்ல செயல்கள் ஏற்படுத்தும் போது சில வேண்டாத பதிவுகள் சில காலங்கள் சில வருடங்கள் செயல்படாமல் இருந்தால் அது மெல்ல மெல்ல அதன் வீரியத்தை விட்டு போகும். அது வீரியம் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு நாள் வெளிப்படாமலே இருக்கும். இன்னும் குறிப்பிட்ட நாள் நல் பதிவுகள் மேல் பதிவாக ஏற்படும்போது அது உங்களுக்கு ஒரு விஷயமாகவே படாது, வீரியம் மொத்தமும் குறைஞ்சி போயிடும். பாவப்பதிவுகளை போக்கும் முறைகள் அழிக்கும் முறைகள் சொல்லலை இல்லைங்களா? அப்போது ஒரு செயல் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துருச்சுன்னா அதற்கான உரிய விளைவை கொடுத்து தான் அது ஓயுன்றதை நமக்கு செயல் விளைவு தத்துவத்தில் புரிஞ்சிருப்போம். அப்படிங்கும்போது நம்ம கர்மைய பதிவுகளில் ஏற்பட்ட பதிவுகளாக இருந்தாலும் சரி, அதனால் குடும்பத்தில் பிணக்குகள் ஏற்பட்டாலும் சரி, எதுவாக ஆயினும் சிம்பிளாக சொல்கிற ஃபார்முலா என்னென்னா, உளவியல் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய செயல் விளைவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி நீங்கள் நினச்ச விளைவுகளை ஏற்படுத்த முடித்தா சக்ஸஸ். அதுக்கு சில காலம் எடுக்கும், சிலருக்கு சில வருடம் ஆகும். இதுதான் இதோட அடிப்படை ஃபார்முலா. இதை செஞ்சுட்டு என்ன நடக்கும்னா, முதல்ல வாழ்க்கை துணையை புரிஞ்சிக்க கற்றுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவுகளில் குறைகளோடு தான் இருக்கும், ஏற்றுக்கணும்னு சொன்னோம். சரி, அந்த குறைகளை சரி செய்ய உங்களால், அதாவது நம்மளால் சொல்ல முடிஞ்சா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடிஞ்சால் சக்ஸஸ். சொல்ல முடியலன்னா கொஞ்சம் கம்முன்னு இருங்க. எந்த ஒரு விளைவும் ஏற்படுத்தாத சொற்களை வீட்டில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு கேட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப சந்தேகம் வரும். மகிழ்ச்சி யார்கிட்டையாவது வாங்கிறதா இருந்துச்சுன்னா கொடுக்குறவங்க நிறுத்திட்டாங்கன்னா நம்ம மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருக்குன்னா எங்கன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே மகிழ்ச்சி இருக்குங்க? ஒன்றும் இல்லை, இப்போ வந்திருக்கேன் நான், வேகமாக வர்றதில் என்னோடய மொபைலை எங்கே வச்சேன்னு தெரியல, தேடுறேன். இப்போது என் மொபைலை காணோங்கிறத இங்கே தான் இருக்குங்க, என் மொபைல் இங்கே தான் இருக்குது. நான் சொல்கிறது என் மொபைல் காணோங்கும் போது, காணாமல் போகும்போது எனக்கு ஒரு வலியோ வேதனையோ நடக்கலை. எப்போ அது இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறனோ, எப்போ தேட ஆரம்பிக்கிறனோ அப்போ தான் வலிக்குது.
இப்போது ஒரு பொருளோ ஒரு நிகழ்ச்சியோ ஒரு நபரோ நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவோ கெடுக்கவோ முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பொருள் தான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லை கெடுக்கும்னா அது என்னை விட்டு பிரியும் போதே நான் உணர்ந்துருக்கணும். ஆனால் அது இல்லைங்கிறத எப்போ உணர்றோன்னா அப்போ தான் வலிக்குது. அப்போ என்னை மீறி எனக்குள்ளார மகிழ்ச்சியை கெடுக்கவோ கொடுக்கவோ ஒரு விஷயம் நடக்கலை. ஒன்று இது சரி, நபர்கள் சொன்னேன், அது எப்படி சாத்தியம்னா, இப்போ நான் ஒருத்தரை திட்டிகிட்டு இருக்கிறேன், இல்லை இவர் அதை தான் கரெக்டாக, நான் உங்களை திட்டிகிட்டு இருக்கேன்னா யாரோ ஒருத்தர் திட்டும் போது இவர் எப்படி இந்த மன்றத்தில் இப்படி இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு காயப்பட்டு வருத்தப்படுவார் தானே அவர். ஒரு மனிதர் ஒருத்தரை திட்டுறாரு, காயப்படுறாரு, வலிக்கும். சரி, மனசு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதே நபர் வெளியில் கேட்டுக்கு வெளியில் போகிறாரு, வண்டி எடுக்கிறாரு. இந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், நல்லாவே பாதிக்கப்பட்ட நபர், அவரும் திட்டுறாரு. நம்ம கொஞ்சம் டீசெண்டாக திட்டுவோம். அவர் எப்படி திட்டுவாருங்க? அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ என்னெல்லாம் தோணலையோ எல்லாமே சேர்ந்து திட்டுவார். இதை விட அது பெரிய காயம் ஏற்படுத்துமா படுத்தாதா? ஆனால் அவர் இதுவே பைத்தியம், இதுகிட்ட நின்று பேசுறது பிரோஜனம் இல்லைன்ட்டு என்ன பண்ணுவோம், அவர் கிளம்பி போயிடுவார். இப்போது மனிதர் திட்டனா காயப்பட முடியும்னு சொன்னால் நானும் மனுஷன்தான் அவரும் மனுஷன்தான், 2 பேரும் திட்டும் போது காயம் ஏற்படணும். நான் திட்டும் போது காயப்படுற அதே மனது அங்கே காயப்படலைன்னா உள்ளே கொண்டு போகிற விதம் அதன் வீரியத்தை மாற்றுது. இவர் எப்படி எனக்கு பேசலாம் அப்படின்னு கேட்டால் வலிக்குது, அதுவே பைத்தியம், அது யாருன்னு தெரியாத லெவலில் நம்ம திட்டும்போது அதை பெருசாக எடுத்துக்க வேணாம்னு நினச்சிட்டு போகும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் என்ன செய்யுது, வலியை ஏற்படுத்தலை. அப்போது பொருளோ நிகழ்வோ சூழ்நிலையோ எதுவும் நம்ம மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தவோ இல்லை கெடுக்கவோ வாய்ப்பே இல்லை. நம்ம முடிவு பண்ணனா அது நம்மளை பாதிக்கும், இல்லைன்னா பாதிக்காமலும் போகும். அப்போது மகிழ்ச்சி முதல்ல நம்மக்கிட்ட இருக்குங்கிற விஷயத்தை அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போது ஒரு வேலை செய்கிற இடமோ வீட்லேயோ, நான் நல்லா தாங்க இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கலாம் தான் நினைக்கிறேன், வீட்டில் இருக்குதுங்களே ஏதாவது சொன்னால் கேட்குதா, ஏதாவது காலையில் நேரம் இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவோம். இப்போ அவங்களால தான் நான் மகிழ்ச்சியாக இல்லை, இவங்களால தான் இல்லைன்னு சொன்னால் அவங்க மாற மாட்டாங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணது யார்? நம்ம தான் முடிவு பண்ணோன்னா அதுக்கான முதல் படி நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்? இந்த மகிழ்ச்சி கெட்டு போகாமல் இருக்க முயற்சி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? யாருக்கு வேணுமோ அவங்க தாங்க முயற்சி செய்யணும். மகிழ்ச்சி அதை தனி மனித அமைதியில் இருந்து குடும்ப அமைதி வரும்னாரு. குடும்ப அமைதியில் இருந்து சமுதாயம்னு சொன்னார். சமுதாயம் வந்தால் தான் ஊர் உலகுன்னு போயிடுச்சு. அது ஏன் சொன்னார்? முதல்ல உலகத்திலேருந்தே தொடங்காமல் ஏன் இங்கே தொடங்கினாருன்னா, நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட இப்போ நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சாப்பாடுன்னு கேட்டு ஒரு சாப்பாடு எனக்கு பிடிச்ச உணவை எடுத்து வச்சுட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய உடல்நிலை சரியில்லை, இல்லை எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் எடுத்துக்க முடியுமா? உடம்பு நல்லா இருக்குங்க, மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவை எடுத்துக்க முடியுமா? பிடிச்ச உணவு, நான் கேட்ட உணவு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் மனம் சரியில்லைன்னா அதை எடுத்துக்க முடியல. இதில் என்னங்க புரியுது? ஆக எந்த பொருளும் நமக்கு எதுவும் கொடுக்க முடியாது, மன நிறைவு மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அப்போ என்னுடைய ஓட்டம் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஓட்ட மத்தியத்தில் ஓடும் பொழுது கொஞ்சம் தூரம் போகும்போது மறந்துடுறோம், நம்ம ஏன் ஓடுறோங்கிறதே மறந்துடும். எதுக்கு ஓடுறீங்கன்னா எல்லோரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன், அந்த மாதிரி ஆகிடுறோம். அதனால் இப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா அதில் உளவியல் பங்கு என்னன்னா, உள்ளம், உளவியல்ங்கிறது உளம் கூட்டல் இயல் தான். உள்ளத்தை பற்றின ஒரு படிப்பு வச்சுருக்காங்க. உள்ளத்தை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும். உள்ளம்னா மனசு தான். அந்த மனசு எங்கே இருக்குது, அது என்ன செய்யுது, அதுக்கு எதெல்லாம் பிடிக்குது. நம்ம என்ன கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணும்னா, அந்த தினமும் மனசை நம்ம என்ன பண்ணுறோம், மனம் கூட்டல் இதமாக வச்சுக்கிறோம். மனுஷன்னா நம்ம அதை செய்யாமல் அந்த மனசை முதல்ல எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி குக்கரில் போட்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சு இன்னும் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுறோம் ஒரு நாள் முழுவதும். என் மனசு என்கிட்ட வைக்காமல் எடுத்து இங்கே வச்சுட்டு யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அதை அடிக்கலாம், நொறுக்கலாம், கசைக்கு புளியலான்ற மாதிரி வெளியில் வச்சிடறோம். அதான் உண்மை. ஏன்னா பிறர் உங்களை கஷ்டப்படுத்த முடியுது, காயப்படுத்த முடியுதுன்னா நீங்கள் அனுமதிக்காமல் அந்த விஷயம் உள்ளே போகிறது இல்லையே. எடுத்துக்கொள்ளும் விதம் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தானே.
சீக்கிரம் இது எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டு சொல்லி போயிட்டுருக்கோம். உணர்வு சார் புத்திசாலித்தனம் இப்போ அதான் தேவைப்படுது. ஏன்னா நான் நினச்சா இவங்களை சிரிக்க வைக்க முடியும், இவங்கள அழ வைக்க முடியும், இவங்கள கோவப்படுத்த முடியும்னா அவங்க தனித்தன்மை என்னாச்சு? நான் ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியும், ஒருத்தரை அழ வைக்க முடியும்னு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே போனால் அவங்க தனித்தன்மை என்னாச்சு? அப்போ அவங்கள இல்லைன்னு அர்த்தம். சமுதாயத்தில் ஆகட்டும் இல்லத்தில் ஆகட்டும் நம்மளை இருக்கிற வரைக்கும் நம்மளை மீறி எந்த செயலும் வெளிப்படுறது இல்லை. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. சூழ்நிலை நம்மளை உருவாக்குதுன்னு நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணுறோம். ஒரு ஃபோன் கால் வந்தால் நம்ம தேவையான எடுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம், இல்லைன்னா கம்முனே கூட வச்சுருக்கலாம். அது நம்ம விருப்பம் தானே. அது மாதிரி சமுதாயத்தில் சூழ்நிலைகள் எது ஏற்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ண நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவசரப்படுறோம். இங்கே தான் நிதானமும் விழிப்பு நிலையும் தேவைப்படுது. இதை எத்தனை வகையான சிந்தனைகள் எடுத்துக்கிட்டாலும் தியானம் எடுத்துக்கிட்டாலும் அகத்தை ஆய்வு செய்தாலும் புரிதல்ங்கிறது குறைவாக தான் இருக்கும். இதுக்கு அடிப்படை ஃபார்முலா ஒன்று தான். நீங்கள் யார், என்ன நோக்கத்தில் வந்திருக்கீங்க, சரி என்னவா இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, அதை முடிவு செஞ்சுட்டு உங்கள் செயல்கள் அதை சார்ந்து தான் வெளிப்படுதானா செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். அதை செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த செயல்களும் அந்த உங்கள் எண்ணமும் விளைவுகளும் ஒரு நாள் பொருந்தும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சாதிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் நினைப்புக்கு தகுந்த மாதிரியானதான் உங்கள் ஃபேமிலியும் சரி சூழ்நிலையும் சரி மாறி இருக்கும். அப்போ அதை நீங்கள் மகிழ்ச்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், மிக்க மகிழ்ச்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்ம மகிழ்ச்சி செய்கிறதுனா எப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி செய்கிறது? செலவு செய்து தான் கொடுக்க முடியுமா? இல்லத்தில் மகிழ்ச்சினா இன்னும் உதாரணம் சொன்னால் ஒரு மாமியார் மருமகள் சண்டைன்றது எல்லா இடத்துலையும் உண்டு, இன்னமும் உண்டு, இதுக்கு மேலே இருக்குமோன்னு தெரியல. அது தீர்றதே கிடையாது. அதற்கு அடிப்படை தத்துவம் என்ன நினைக்கிறீங்க? புரிதல் இல்லாமை. அந்த புரிதல் இல்லாமைக்கு என்னென்னா, தான் பையன் சிரித்தானா அந்த அம்மா சிரிப்பாங்க, பரவாயில்ல என் பையன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் சிரிக்கிறான்ட்டு. வீட்டில் மருமக சிரித்தா என்ன பண்ணுவாங்க? எப்போ பாரு ஃபோனையே பார்த்துட்டு கக்கப்பன்னு சிரிச்சிட்டே கிடக்குது. என் பையன் நைட்டும் பகலில் வேலைக்கு போயிட்டு வரான், அந்த பையன் மூஞ்சில் கல்யாணத்து முன்னாடி நல்லா தான் இருந்தான், சிரிக்கவே மாட்டேங்கிறான். இந்தம்மா புலம்புறது உண்டா இல்லையா? இப்போது மருமகள் சிரிக்கலாம், ஆனால் அவங்க சிரிக்கிறத விட மகன் சிரிக்கிறது தான் விரும்புகிறாங்க. ஆனால் உண்மை என்ன? வாழ்க்கை துணை சிரிக்காமல் இன்னொரு நபர் சிரிக்க முடியுமா? கணவனோ மனைவி யாரை வேணால் இருக்கட்டும், ஒருத்தருடைய சிரிப்பு மட்டும் நிரந்தரமாகுமா? இப்போ நானே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறேன், வீட்டுக்காரம்மா திட்டு வாங்கி வச்சுருக்காங்க, அது எப்படா திருப்பி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் உள்ளே போனால் என் மகிழ்ச்சி அங்கே என்ன ஆகும்? எல்லார் வீட்டில் என்ன ஆகுதோ அதே எனக்கும் ஆகும் இல்லையா? அப்போ விஷயம் என்னென்னா, இருவரும் சேர்ந்த மகிழ்ச்சி மட்டும்தான் நிரந்தரமாக இருக்குமே தவிர ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது நிரந்தரம் கிடையாது குடும்பத்தில். ஏன் வாழ்க்கை துணையில் சில மாற்றங்கள் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, யார் செஞ்சாலும் அந்த செயல் விளைவு ரெண்டு பேருக்கும் பொருத்தமானது தான், பொருந்தும். கணவன் செஞ்சாலும் மனைவியை பாதிக்கும், மனைவி செய்தாலும் கணவனை பாதிக்குன்ற காரணம் மட்டும்தான். இதே லவ் பண்ணும் போதோ விருப்ப நேரங்கள் எல்லாம் பாருங்கள், உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காததோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. படத்தில் சொல்ல டைலாக்லாம் நான் நிறையா சொல்லலாம். அப்போ இவருக்கு என்னை பிடிக்காது, என்ன பண்ணுவீங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்னு காமெடியாக சமுத்திரம்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி கணவன் மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஆணை வீட்டு என்ன தான் நடக்குது அங்கே? திருமணத்திற்கு பின்னாடி அங்கே என்ன நடக்குது? ஏன் அந்த மாற்றம் மாறுது? ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கணுங்கிற முன்முயற்சி. திருமணத்துக்கு அப்புறம் அந்த நடிப்பு தேவைப்படலை, அவ்வளோதான். இன்னொன்று,
நம்ம யார் வேணாலும் எந்த உறவுக்கிட்ட நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறீங்களோ இல்லை உங்ககிட்ட அவங்க சண்டை போடுறாங்களோ அதை சரி செய்யறதுக்கு ஈஸியான விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் குழந்தைய மொபைல் கூட என் பையன் தான் உடச்சிட்டான் 4 நாளுக்கு முன்னாடி, டிஸ்பிளே நல்லா உடஞ்சி தான் இருக்குது. இப்போது அடிக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. மிரட்ட கூட வாய் வரத்துக்குள்ளார விஷயம் என்னென்னா, அன்னைக்கு தான் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அதனால் அன்றைக்கி அவன் சிரிச்சிட்டு இருந்ததுக்கு திடீர்னு பயந்த முகத்தை பார்த்த உடனே கம்முன்னு விட்டுட்டேன். இப்போ நானும் சொல்கிறேன், எந்த உறவுகள் நீங்கள் சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் அந்த உறவுகிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அந்த உறவு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கும்ல. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரிய தப்பே பண்ணியிருக்கட்டும், அடிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தைய முதல்ல நீங்கள் கையில் ஏந்தும் பொழுது ஒரு ஃபீல் வந்திருக்குல்ல, அந்த நினைவு வந்துருச்சு. அந்த குழந்தைய அடிப்பீங்களா? எவ்வளோ பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கட்டும், பண்ணியிருந்தாலும் அடிக்க போகும்போது அந்த நினைவு வந்துருச்சுன்னா உங்களால் அந்த குழந்தைய அடிக்க முடியுமா? ஒரே செயல் தான், ஆனால் ஏன் அடிக்க முடியல? முதல்ல ஏன் அடிக்க போயிருந்தோம்? சம்மதப்பட்ட நபரை, அதாவது நமக்கு தொந்தரவு தர்றவங்கள நம்ம யாருக்கு தொந்தரவு கொடுக்குறோமோ அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களால நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சியை நினச்சிக்கிட்டே அவங்கள பார்த்தா சண்டை போட மாட்டோம். குழந்தை ஈஸியாக சொல்லிட்டேன். கணவன் மனைவிட்டு அப்படி நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா வீட்டில் திட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, திட்டிகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து முதல்ல பார்த்தது, சிரித்தது, பேசுனது ஞாபகம் இருந்தால், அவங்க ஏதாவது செஞ்ச நல்ல விஷயம் ஞாபகம் இருந்தால் அதை நினச்சி சிரிச்சிங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ண, நான் பாட்டு திட்டிகிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு புரியாது. ஏன்னா திட்டும் போது நீங்கள் பதிலுக்கு சத்தம் போட்டால் தான் அவங்க சுவாரஸ்யம் இருக்கும் அந்த சண்டையில். நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சண்டை என்ன ஆகும்? எச்சா கோவம் வரும். சரி, எச்சா கோவம் வந்தாலும் கூட உங்கள் நினைப்பில் அவங்க மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும்போது நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ரொம்ப கோவப்பட்டு சரி என்னமோ ஆயிடுச்சு அப்புறம் பேசிக்கலாம். இது என்ன, அதாவது தெரிஞ்சால் தான் நம்ம மோத தயாராக இருப்போம், ப்ரிப்பேர் ஆகிடுவோம். தெரியலன்னா இது எது புதுசாக இருக்குது, கொஞ்சம் காத்திருந்து அப்புறமா பார்த்துக்கலாம், இதை இப்போதைக்கு விடலான்ட்டு அந்த சண்டையை விட்டு உங்களை அப்புறம் பேசிக்கிறேன், சிரிச்சிட்டா இருக்கிறீங்க உங்களை அப்புறம் பேசிக்கிறேன்னு விட்ருவாங்க. அப்புறம் ஏன் சிரிச்சிச்சுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது அந்த நபர் ஆணோ பெண்ணோ பக்கத்தில் போய் பாசமாக 2 வார்த்தை பேசிட்டு போனால் அந்த சண்டைக்கான வீரியமும் குறைஞ்சி போயிடும். அவ்வளோதான். இது அங்கே மட்டும் இல்லை, எந்த உறவு வேணால் வச்சுக்கோங்க. எந்த உறவு மேலே கோவம் வருதோ, எந்த உறவு உங்களை கோவப்படுத்துதோ, அது நடக்கும் பொழுது அவங்களுடைய நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி பாருங்கள். பிரச்சனை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். முடிஞ்சுதான்னு தெரியாது, ஆனால் குறைஞ்சிருக்கும். இது முதல் படி. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் முதல்ல உங்களை சமாதானப்படுத்தும், மகிழ்ச்சி கொடுக்காது, ஒரு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வரும். ஏன்னா இப்போ இருக்கிற மன அழுத்தங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு. இன்னொன்று, இப்போ இருக்க பொருளாதார சூழலில் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. மன்றத்து அன்பர்கள் கூட சிலர்லாம் பார்த்திங்கன்னா பயிற்சி எடுத்துப்பாங்க, ஆர்வம் இருக்கும், ஆசிரியர்கள் வரைக்கும் போகிறாங்களோ இல்லையோ, நல்ல பயிற்சி கொடுக்கணும், தீட்சை கொடுக்கணும், மன்றத்துக்கு சேவை செய்யணும்னு வருவாங்க. அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக தொடர முடியாமல் கூட இருக்கும், அங்கே பொருளாதாரம் தடையாக இருக்கும். விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா சொல்லித்தரணுங்கிறதுல முக்கியமான விஷயம் இனி வரும் எதிர்காலங்களில் பொருளாதாரத்தை எப்படி கையாளணுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்து சிரமங்களை குறைக்கணும். நமக்கே தெரியல, நம்ம எங்கே அவங்களுக்கு சொல்லித்தர்றதா அப்படின்னா, கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். குழந்தைங்க தொடங்கும் பொழுதே, சம்பாதிக்க தொடங்கும் பொழுதே பாதி வருமானத்தை அவங்க சேவிங்ஸ்க்காக கொடுக்கலாம், பாதி வருமானத்தை செலவு பண்ணுங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம். போதும். நீங்கள் வேலை செஞ்சாலும் உயர்ந்து நிற்கலாம், பிஸ்னஸ் பண்ணாலும் உயர்ந்து நிற்கலாங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கணக்கெல்லாம் நம்ம ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் ரூபாயோட கணக்கை நம்ம வாழ்க்கை தான் சொல்லிக் கொடுக்கும், நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதே போல் நம்மளும் கற்றுக்கலாம். குடும்பத்தில் ரொம்ப மதிப்பானது நேரம் செலவிடுதல். அந்த நேரம் செலவிடுதலை எங்கே எவ்வளோ கொடுக்கணுமோ கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கணும். எங்கேயாவது மிச்சம் வச்சோம்னா அந்த மகிழ்ச்சியை சமுதாயம் கொடுத்துரும். அங்கே ஆணோ பெண்ணோ குழந்தைங்களோ யாராக வேணால் இருக்கட்டும்,
நம்ம ரோலில் இருந்து மகிழ்ச்சியை கொடுக்க தவறுனா அந்த நேரத்தில் சமுதாயம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துரும். ஆனால் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க, நம்ம மகிழ்ச்சி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கோ கணவன் மனைவிக்கோ தேவையானதை பார்த்து பார்த்து கொடுப்போம் இல்லையா? சமுதாயம் கொடுத்துச்சுன்னா சும்மா கொடுக்காது, எடுக்காமல் விடாது. ஒன்றும் இல்லை, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, நம்ம கொஞ்சம் வெளியில் இருக்கோம், இல்லை வேலையில் இருக்கோம், நான் வர 8 மணி ஆகும். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் அந்த ஆண்டி வீட்டில் இருங்க, ஒரு மணி நேரம் இருங்க, வந்துடுறேன் சொல்லுவோம். ஒரு நாள் 2 நாள் ஓகே. இல்லை அது அங்கிள் வீட்டில் இருங்கன்னு சொல்கிறோம். சரி, அவங்களும் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லாம் ஓகே. எல்லாருமே ஒரே மாதிரி குணத்தில் அதை செய்ய மாட்டாங்க. அதற்கு பிரதிபலனை ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. கிடைச்சா நிம்மதி, கிடைக்கலனா அவங்கள எடுத்துப்பாங்க. சமுதாயத்தில் நடக்கிற சிக்கலில் பெரிய விஷயம் அதான். குடும்பத்தில் நம்ம கொடுக்க முடியாத இல்லை கொடுக்க மறந்த நிகழ்வுகள் அத்தனையும் அவங்களுக்கு தேவையானது அத்தனையும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்ட கிடைக்கும், இல்லைன்னா சமுதாயத்தை கிடைக்கும். அப்போது சமுதாயம் கொடுக்கலாமா, எதெல்லாம் சமுதாயம் கொடுக்கணும், எதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நம்ம முடிவு செய்யணும். இந்த பொறுப்பும் கடமும் உணர்ந்துருந்தோம்னா மகிழ்ச்சியோட தொடக்கத்தில் இருப்போம். தொடக்கத்தில் தான் இருப்போம். இன்னும் இது தொடர்ந்தால் தான் மகிழ்ச்சி இன்னும் பெருக ஆரம்பிக்கும். இதெல்லாம் உளவியல் காரணங்கள். சரி, இதை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த மகிழ்ச்சியில் எதுவெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? ஓகே, எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குன்னா, ஒன்று பணம் தரும்பீங்க, ஃபேமிலி தரும்பீங்க, இல்லை சமுதாயம், எங்கள் குழந்தைங்க, எதை வேணால் சொல்லுவீங்க. ஆனால் எது கொடுத்தாலும் ஒரு பாட்டில்லையோ ஒரு ஜக்லேயோ மூடி ஓப்பன் பண்ணியிருந்தால் தானே உள்ளே போகும். ஒரு ஜக்கோ இல்லை பாட்டில் ஏதோ மூடி போட்டு வச்சுட்டு எதை கொடுக்க சொன்னாலும் உள்ளே போகுமா? இப்போ ஏற்புத்திறன், அந்த புரிதல் நமக்கு இருக்கா? சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம பாராட்டுறோமா? சரி, இதெல்லாமே கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஆனால் ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னா விஷயம் புரியல. ஏன்னா நம்ம செயல் விளைவுகளை கவனிக்க மறந்துட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம செயல் விளைவுகள் நம்ம போயிடும், அந்த உடம்பு போயிடும், இந்த உயிர் போயிடும். ஆனால் நீங்கள் செஞ்ச செயல் மட்டும்தான் இங்கே இந்த உலகத்தில் பதிவாக இருக்குன்னு சொன்னால் அந்த செயல் விளைவு எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும். அந்த செயல் விளைவை நம்ம முடிவு பண்ணாமல் அதை சரி செய்யாமல் இவ்வளோ நாள் இளமையில் விட்ட விஷயத்தை முதுமையில் கொஞ்சம் பிடிச்சிடலாம். முதுமையிலே விட்டுட்டால் வேறு எப்போ பிடிக்க போகிறோம்? வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துடணும், ரசித்து வாழ்ந்து பார்த்துடணும், நம்மை சார்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து பார்த்துடணும். நம்மளே சிரிக்கலை, அவங்களையும் சிரிக்க வைக்கலை, சமுதாயம் சுற்றி இருக்கிற அத்தனையுமே அழ வைக்க, துன்பப்படுத்த நிறையா கொடுக்குது. மகிழ்ச்சி யார் கொடுப்பா? புரிஞ்சுக்கிட்டவங்க தான் கொடுப்பாங்க. பயிற்சி செய்கிறோம், தியானம் செய்கிறோம், புரிதல் இருக்குது. இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் போய் கேட்டால் என்ன பதில் வரும்? நம்ம பற்றில நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வெளியில் பார்த்தா நல்லா பக்குவமாக பேசுகிறோம், பழகிறோம், நல்லா தான் இருக்கிறோம். வீட்டில் கேட்டால் வாழ்க்கை துணையிட்ட பேர் வாங்கிட்டோமா, குழந்தைங்கக்கிட்ட வாங்கிட்டோமா? அப்போ எங்கே மிஸ் பண்ணுறோம்? நம்ம ரோல் வெளியில் நல்லா தான் பண்ணுறோம், வீட்டில் அந்த ரோல் பண்ணலை. முதல்ல கணவன் மனைவிக்கு இடையில் அந்த என்ன சொல்கிறதுன்னா கூச்சம்னு சொல்லுவாங்க. அது என்ன கூச்சம் தெரியுங்களா? ஈகோக்கான கூச்சம். நான் விட்டு கொடுக்குறதா, இல்லை அவங்க இறங்கி வரட்டும், நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். எது வேணால் செய்யுங்க, நிம்மதியாக இருக்குது, எதை வேணால் செய்யுங்க, என்ன உங்களையும் மற்றவங்களையும் பாதிக்காமல் இருந்தால் சரி, அவ்வளோதானே. என்ன உங்கள் மகிழ்ச்சிக்காக, மன மகிழ்ச்சிக்காக எதை வேணால் செய்யலாம். அந்த செயல் உங்களையும் பிறரையும் பாதிக்காதளவு இருந்தால் போதும். அதானே ஃபார்முலா. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் காலங்கள்லையாச்சும் நம்மளுடைய செயல் விளைவுகளை கவனிச்சுட்டு அந்த செயல் விளைவுகள் நான் நினச்ச மாதிரி தான் இருக்கா, என்னுடைய ரோல் மாடலாக நான் என்ன முடிவு பண்ணியிருக்கணும், இனி வரும் காலங்களில் நான் எப்படி இருக்கணும்னு நினச்சிட்டனோ அது மாதிரி செயல்கள் வெளிப்படுதான்னு செக் பண்ணிக்கிட்டே வந்தாலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிலைக்கு வந்துடுவோம். நம்ம சுற்றி இருக்கவங்களும், திரும்பவும் சொல்கிறேன், பிணக்குகள் ஏற்படக்கூடிய இடங்கள் அத்துணையுமே புரிதல் இல்லாதது தான். அந்த புரிதலுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது
முதல்ல ஆரம்ப கட்ட காலங்களில் அந்த நபருடைய அவங்களுடைய மலரும் தருணம் இல்லை மலர்ந்த தருணம் பிடிச்ச விஷயம் ஏதாவது நினைப்போடு அவங்க அந்த கண்ணாடி மகரிஷியை சொல்லுவார், எங்கேயுமே பார்வையை கண்ணாடி மாதிரி போட்டு பார்க்க வேணாம். கோபம், வெறுப்பு, பாசம்னு கண்ணாடி விதவிதமாக போட்டு நம்ம பார்க்குறோம் சமுதாயத்தை. அப்படி இல்லாமல் சாதாரணமாக எது எப்படி இருக்குன்னு பார்த்து பழகணும். ஏன்னா ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க இப்படி தானே முடிவு பண்ணிவிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறது சொல்கிறாரு அவர் ஒரு நல்ல நண்பர், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு உயர்வாக. நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் செய்கிற செயல்லேருந்து எல்லாம் எப்படி எடுத்து பண்ணான்னு, அவர் செய்கிற எல்லாத்துலேயும் அர்த்தம் இருக்குன்னு எடுத்துக்கோனா. அர்ஜுனன் துரியோதனன் அவங்க கதை மாதிரி தான். இதுவே இன்னொருத்தர் பக்கத்தில் அவர் வேறு மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா நான் எப்படி பார்ப்பேன் அவர் இப்படி பார்த்தா கூட அது முறைக்கிறாது, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுவாராட்டிருக்குது அப்படின்னு பார்ப்போம். உண்டா இல்லையா? இப்போ எண்ணங்களை நம்ம பார்க்கும் கோணங்களில் எந்த எண்ணத்தையும் வைக்காமல் இயல்பாக அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க கற்றுக்கணும். இதெல்லாம் நடந்தால் பெரிய மாற்றம் வருமானா பெரிய மாற்றத்துக்கு தொடக்கம் வரும். ஆக வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா சம்மந்தப்பட்ட நம்ம தான் முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கான முதல் படியாக நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் சிரித்து பேசலாம், தப்பு இல்லை, புரிஞ்சுக்கலாம். ஆமாம், எல்லாம் புரிஞ்சுட்டு அவங்க ஏன் மனுஷனாக இருக்காங்க? மனிதன் கூட்டல் களங்கம் சேர்ந்து தானே நம்ம இப்போ இங்கே இருக்கோம். மனிதன் வந்து களங்கத்தை எடுத்துட்டா நம்மளாம் இங்கேயே உட்காந்துருப்போம் இல்லையா? அப்போது நம்மளே அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க அப்படி தானே. முடிஞ்சால் உங்களுக்கு திறன் இருந்தால், அதாவது நமக்கு திறன் இருந்தால் அவங்களுடைய களங்கங்களை போக்குவதற்கு முயற்சி செய்யலாம், இல்லை புரிய வைக்க முயற்சி செய்யலாம். அது முடியலைன்னா கொஞ்சம் காத்திருக்கலாம் காலத்துக்காக இல்லையா? இதை செஞ்சால் எனக்கு பிடிக்கும், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நடந்துடும். இதைத்தான் செய்யணுன்னா செய்ய மாட்டாங்க. அப்போது உங்கள் தோரணையை மாற்றிக்கங்க. உங்களுக்கு ரிசல்ட்டு தானே வேணும். உங்கள் வாழ்க்கை துணை எதை செஞ்சால் குடும்பத்துக்கு உங்களுக்கு நல்லது இல்லைங்க, குடும்பத்துக்கு நல்லதுன்னு பார்க்கணும். அப்போது அந்த வாழ்க்கை துணை அதை செய்யறதுக்கு என்ன மாதிரி சொன்னால் கேட்பாங்களோ அந்த மாதிரி சொல்லுங்கள். சுயநலமாக யோசித்தா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாதுங்க. குடும்ப நலனுக்காக யோசிக்கணும். அதே போல் குழந்தைங்களும் இருக்கும், சேட்டை பண்ணும். சேட்டை பண்ணால் தான் குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ணும். ஆமாம், இப்போவும் இப்போ இருக்க குழந்தைங்களை படிக்கிற விஷயங்கள் ஏதாவதுன்னா எந்த இடத்துலையுமே மன உறுதி இல்லாமல் தான் இருக்காங்க குழந்தைங்க. இப்போ அந்த மனது உறுதி இல்லாமல் இருக்காங்கன்னா அதை நம்ம கொடுத்துருக்கோமா? எங்கே உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து தனியாக இருக்குதோ, ஃப்ரெண்ட்ஸோடு சேராமல் இருக்கோ? என் பையன்லாம் பரவாயில்ல, என் பொண்ணெல்லாம் பரவாயில்ல, சாயந்தரம் கிளாஸ் முடிச்சுட்டு டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் செட்டெல்லாம் அதிகம் சேர மாட்டாங்க, படிப்பு படிப்பு படிப்பு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொன்னால் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அவன் தான் பூகம்பம் மாதிரி வெடிக்க போகிறான். இதில் என்ன உளவியல்னா, நட்போடு இருந்தால் தான், நல்ல நட்போ இல்லை கெட்டுத மொத்தத்தில் பையன் எப்படின்லாம் முக்கியம் இல்லை, அவனுக்கு ஷேரிங்க்கு ஒரு 4 நபர் வேணும். அவன் நல்ல நண்பாகவும் இருக்கலாம், இல்லை சில தீய பழக்கங்கள் உள்ள நபராக கூட இருக்கலாம், அது அங்கே தேவையில்லை. நட்புக்கு ஒரு ஷேரிங்காக ஒரு 4 பேர் கூட இருந்தாங்கன்னா ஓகே, நம்ம கைட் பண்ணலாம். இந்த நட்பை தொடருப்பா, இதை தொடர வேணான்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் ஒரு நட்புமே இல்லை, ஒரு ஷேரிங்கே இல்லாமல் ஒரு பையன் தனிமையாக இருக்கானா, அவன் தனிமையாக தன்னைக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு உள்ளே இருக்கான். அவன் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வர நம்ம அனுமதிக்கலைன்னு சொன்னால், அவன் வரவே இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் அவனை தூக்கி வெளியே சமுதாயத்தில் போட்டிங்கன்னா பயந்துருவான், எதிர்கொள்ள முடியாத மனநிலைக்கு வந்து நிற்பான். அப்போ அந்த சமுதாயம் அவனுக்கு நல்ல விதமாக சொல்லித்தராது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ படுறோம், துக்கப்பட்டு துயரப்பட்டு இன்னும் எவ்வளவோ படுறோம். அவங்க காலங்கள் இன்னும் சிரமமாக இருக்கும். ஆக நம் காலங்கள்லேயே நம்ம குழந்தைங்களுக்கும் வாழ்க்கை வாழும் நிலையை கற்றுக் கொடுங்க. எல்லாமே அவங்கள செய்ய வைங்க, கூட நாம் இருக்கன்ற தைரியத்தில். எல்லாமும் நம்ம செய்கிறது. உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட்லாம் நம்மளே பண்ணி கொடுத்துறோம், கடையில் வாங்கி கொடுத்துறோம்ல, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோமா இல்லையா? ஆனால் அது அவன் ப்ராஜெக்ட் தானே, அதில் அவன் ப்ரைஸ் வாங்கினா என்ன வாங்கலினா என்ன, முயற்சியாச்சு செஞ்சானா அதுக்கான அனுபவம் அவன் உள்ளே இருக்கும். வாழ்க்கையில் சிறந்த ஒரு தோழன் நட்பு எல்லாம் சொல்லணும்னா அவன் அனுபவம் தான். அனுபவ பாடத்தை தவிர சிறந்தது எதுவும் இல்லை, தெரியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோமா? எல்லா வகையான அனுபவத்தையும் நம்ம குழந்தைக்கு கொடுத்துருக்கோமா?
பொருளாதாரத்தை கையாளக்கூடிய அனுபவத்தை அவனுக்கு கொடுத்துருக்கோமா? உறவுகளில் கம்யூனிகேஷன் ஸ்கில், உறவுகளில் எப்படி கையாளணும், நம்ம கருத்தை எப்படி பதிவு செய்யணும், வர்ற கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கோமா? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடி போய் ஒளியறதா, அது எப்படி பண்ணணும்னு அதை சொல்லி கொடுத்துருக்கோமா? இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே அனுபவ பாடமாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோமா? முதல்ல நமக்கு யாரும் கொடுக்கல, நம்மளே சிலதுன்னு எடுத்துக்காமல் இருக்கிறோம் இல்லையா? இதில் மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அப்போது அந்த அனுபவங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நமக்கு முதல்ல வேணும். அந்த அனுபவங்களை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கணுன்னா நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தா இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்களோ எதில் கூட பார்க்கலாம். ஒரு விஷயம் ஒரு மனிதன் செய்கிறத பார்த்தா அவரை வச்சு அந்த விஷயங்களை நம்ம தொடரலாமா, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாமாங்கிற அங்கே விளைவை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல், இப்போ கிளாஸை முடித்து வீட்டுக்கு போகிறோம், போகிற வழியில் பார்க்குற ஒவ்வொரு மனிதரோடையும் நம்ம கற்றுக்கலாம் தானே. இவங்க இப்படி இருக்காங்கன்னா விரும்பத்தக்க விஷயங்கள் இருந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம இருக்கலான்னு தோணும். வெறுக்கத்தக்க விஷயம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆனால் இதெல்லாம் தினமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். லைஃப்பில் அப்ளை பண்ணுறோமா? ஆக இந்த அமர்வு எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, குடும்ப மகிழ்ச்சிக்கு முதல்ல நம்ம முதல் படி எடுத்து வைக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், அவங்கவுங்க செயல் விளைவுகளை கண்காணிக்க கற்றுக்கங்க. நீங்கள் என்னவா இருக்கணும்னு நினச்சிங்களோ அது மாதிரி உங்கள் விளைவுகள் வெளிப்படுதா இல்லை மாறி வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. மாறி வந்துச்சுன்னா சரி பண்ணிக்கிட்டே வாங்க. நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள தொலைவு, அந்த தூரம் எப்போ குறையுதோ, ரெண்டும் நீங்கள் நினச்சது மட்டும்தான் உங்கள் செயல் விளைவாக வெளிப்படுதோ அன்னைக்கு நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கிடச்சிரும். இந்த வீடியோ கேம்லாம் விளையாடும் பொழுதெல்லாம் லெவல் 1, 2ன்னு போகும் இல்லை. யாராவது ஒரே லெவலில் பல வருஷம் விளையாண்டுருக்கோமா? யாராவது பல வருஷமாக ஒரே லெவலில் அடுத்த லெவல் தானே போகிறோம். ஒவ்வொரு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போதும் அதோட வேகமும் அதோடைய சிக்கலும் அதிகமாகுதா குறையுதா? ஆனால் இருந்தாலும் ஏன் தொடர்ந்து போகிறோம்? அதில் இருக்க ஆர்வம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? வாழ்க்கைன்ற இந்த கேம் லெவல் எல்லாமே சிக்கல்கள் மட்டும்தான், சிரமங்கள் மட்டும்தான். அது எப்பெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியில் வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தனித்திறன் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஸ்கில் கொடுக்குது. இதுக்கு உதாரணம் வேணும்னு சொன்னால், உங்கள் பேர் எங்கெல்லாம் உங்களுக்கு ஆணித்தரமாக வெளிப்பட்டுச்சோ, எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ரூவ் பண்ணீங்களோ அந்த இடத்தோட கொஞ்சம் முன்னாடி பாருங்கள், ஒரு சிக்கலை கடந்து வந்திருப்பீங்க. இது உண்மைன்னா அது உண்மை. எங்கேயெல்லாம் பரவாயில்ல சூப்பராக பண்ணிக்கிட்டேன் சார், நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் பண்ணதுனால பரவாயில்ல, உன்னால தான் பரவாயில்ல அப்படின்ற சொன்னாங்கன்னா அது கேட்டது பழசு ஞாபகப்படுத்தி பாருங்கள். அது எப்போ செஞ்சுருப்பீங்க? ஏதாவது ரிஸ்க்கான ஒரு இடத்துல ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க, சரியாக ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக ப்ராப்ளம், சிக்கல், இது எது வேணால் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு சிக்கலே வரல அப்படின்னு ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, கேமில் ஒரே லெவல் விளையாண்டுட்ருக்கீங்க. சிக்கல் வரணும், வரும்போதெல்லாம் புது புது பாடங்களை கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்மளே வச்சுக்கிறதுக்கு இல்லை, நம்ம தலைமுறைக்கு முதல்ல கொடுக்கலாம். இன்னும் விஷயம் தெரிஞ்சால் நம்ம சார்ந்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கும் மேலே தெரிஞ்சால் சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். விஷயம் என்னென்னா, மனுஷன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முயற்சி செய்கிறான். ஆனால் கடைசி வரைக்கும் முயற்சியோடையே முடிச்சிட்றான். நம்ம அப்படி இல்லாமல் இனி வரும் காலங்களில் தொடக்கமாக முதல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்க பார்க்கலாம். நம்ம மன்றத்தில் சில நேரங்கள் சொல்லுவாங்க, மனவள கலை மன்ற அன்பர்களுடைய வீட்டில் போய் கேட்டு பார்க்கலாம். கேட்டால் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன இருக்கோ அதை பொறுத்து மன்றத்தோட பயிற்சி எப்படி வீட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்பாங்க. இது வரைக்கும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம். எல்லார் வீட்லேயும் மகிழ்ச்சி கிடச்சிருச்சா? கொஞ்சம் எங்கேயோ குறைவு இருக்குல்ல, அந்த குறைவு என்னன்னா கவனிக்கணும். கவனித்தா போதும். எதை கவனிக்கணும்? திரும்பவும் சொல்கிறேன், ஃபைனலாக உங்களுடைய பெயருக்கு சொந்தம் இந்த உடம்போ உசுரோ இல்லை, உங்கள் செயல்கள் மட்டும்தானா? உங்கள் வாழ்க்கை வாழ்கிறதும் ரசிக்கிறதும் நீங்களாக உங்கள் உடம்பா உசுரா? உங்கள் மனசு தான். உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதும் இந்த மனசு தானா? அந்த மனதை இதமாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனது, உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொருளோ
ஒரு நிகழ்வோ ஒரு நபரோ உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கவும் கெடுக்கவும் முடியாதுன்னு முதல்ல பார்த்துட்டோம் இல்லை தானே? எந்த சூழலையுமே உங்களுக்கு மகிழ்ச்சி ஒருத்தரால் கொடுக்கவோ கெடுக்கவோ முடியாது, நீங்கள் விரும்பினா ஒழிய. ஓகேங்களா? அப்போது மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் உருவாக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில் வீட்டில் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ரோலை சரியாக செய்துடுங்க. உங்கள் ரோலில் எதை மிச்சம் வைக்கிறீங்களோ அதை சமுதாயம் கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், அது சமுதாயம் சரியாக கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. அப்போது எதெல்லாம் சமுதாயத்தில் அவங்க எடுத்துக்கலாம், எதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துடுங்க. ஓகேங்களா? புரிஞ்சவங்க தான் விட்டு கொடுத்து போவாங்க. வீட்டில் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு புரியாமல் வந்துட்டு போகுது. திரும்பவும் சொல்கிறேன், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்வதற்கான முழு சுதந்திரம் உண்டு. அவங்களுடைய குறைகளை களைவதற்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பக்குவம் இருந்தால், தெளிவு இருந்தால் சொல்லுங்கள். சொல்ல முடியலன்னா அதுக்காக காத்திருங்க, இல்லை முயற்சி செய்யுங்க. மற்றபடி நான் சொல்கிறேன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லாதுங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் நடந்தால் மகிழ்ச்சி வந்துடுமானா முதல்ல மன நிறைவு கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம செயல்களை சரியாக திரும்பி பார்த்துட்டே வரும்போது தவறு செய்கிற இடங்கள் மெல்ல மெல்ல சரியாகிட்டே வரும். சண்டை வர்ற இடத்துல எதிரில் இருக்கக்கூடிய உறவோட நல் விஷயங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது அவங்க மேலே கோபம் வராது. நீங்கள் இதை வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். வீட்டில் எங்கேயாவது சண்டை வருது, கோபமாக இருக்குது, பிரச்சனை பண்ணுற அளவுக்கு வருதுன்னா அவங்களால ஏற்பட்ட உங்களுக்கு மன நிறைவான ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வை நினச்சிக்கிட்டே சண்டை போடுங்க. முடியுதான்னு பாருங்கள். அதை நினச்சி உங்களால் சண்டை போட முடியுதுன்னா ஓகே, வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் தாங்க அடிப்படை. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார்முலா இதுதான். உங்களை கவனிங்க, உங்கள் செயல்களை பாருங்கள். நீங்கள் என்னவா இருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கை துணைக்கு என்னவா இருக்கீங்க, குழந்தைக்கு என்னவா இருக்கீங்க, சமுதாயத்தில் என்னவா இருக்கீங்க. முக்கியமாக குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மாற்றிக்கங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் தன்னிறைவு பெற்றால் மட்டுமே குடும்பத்தில் நேரம் ஒதுக்க முடியும். நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்களோ அது பராமரிப்புக்கு சமம். அந்த செடி, குடும்பன்ற செடி சிறப்பாக வாழ்ந்துடும். ஓகேங்களா? ஆக நிறைவாக சொல்ல வர்றது என்னென்னா, குடும்பத்தில் உளவியல், அந்த மகிழ்ச்சிக்கு உளவியல் பங்குன்னா, உளவியல்ன்றது ஒன்றும் இல்லை, மனசை புரிஞ்சுக்கிறது. அந்த மனசை புரிஞ்சுக்கிறது யாருன்னா, தன் எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மனதை புரிஞ்சுக்கிறது, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது. முதல்ல நம்ம மனசை புரிஞ்சுக்கிறது. நம்ம மனசுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது தெரிஞ்சுட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மனசை இதமாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. பிறர் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா. அவங்கவுங்க செயல் விளைவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்திக்கிட்டே வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி விளைவுகள் ஏற்படும் வரையில். இது நடந்துருச்சுன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஆக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற தருணத்தில் இன்னும் சில விஷயங்களை பற்றி விவாதிக்கலாம். அதற்கு முன்னதாக இந்த குடும்ப மகிழ்ச்சியை இன்னும் நிறைவாக சொல்லணும்னா, மனவள கலை மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கி இதில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அத்துணையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை பேசிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பயிற்சிக்கு பேசலாம், தியானத்துக்கு பேசலாம். இதோட அமைப்பை பாருங்கள். இதெல்லாம் உளவியலின் பங்குன்னு சொல்லி தனித்தனியாக படித்து ஃபார்முலா சொன்னோம். அது கேட்க உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, அது யோசிக்க புதுசாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் அடிப்படையெல்லாம் மகரிஷி சொன்ன கருத்துலேயே இருக்குது. உடம்பு நல்லா இருக்கணுமா, உடற்பயிற்சி கொடுத்துட்டாரு. மனசு நல்லா இருக்கணுமா, அதுக்கு குணநல பேரும் கொடுக்குறாரு. அகத்தான் ஆய்வு வேறு செய்ய சொல்கிறாரு. உசுர் நல்லா இருக்கணுமா, காய்கல்ப செய்ய சொல்கிறாரு. குணம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு குணநல பேர் வேறு எங்கே கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் வெளியில் கவனிச்சிருக்கீங்களா? குணம் கெட்டு போகுமா அப்படின்னா கெட்டு போகும். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் உளவியலில் சொல்லக்கூடிய விஷயங்களில் 2 குழந்தைங்களை என்கிட்ட கொடுங்க, அந்த குழந்தைங்க எப்படி வரணும்னு சொல்லுங்கள், அது மாதிரி வளர்த்தி கொடுக்குறேன். ஒரு திருடனுடைய குழந்தைய கூட நல்ல ஒரு மனிதரை உருவாக்க முடியும். ஒரு நல்ல மனிதருடைய குழந்தைய கூட ஒரு திருடனாக உருவாக்க முடியும் அப்படின்னாரு. இது எப்படி சாத்தியம்னு கேட்கும்போது அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா, சூழ்நிலைகளை அவன் திருடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துட்டுனா அவன் நல்லவனத்தான் இருப்பான். இன்னொருத்தனுக்கு சூழ்நிலை முழுவதும் திருட்டுத்தனமாகவும் சில விஷயங்கள், தகாத விஷயங்கள் நடக்கிற மாதிரியே ஏற்படுத்திகிட்டே இருந்தனா அதை பார்த்து பார்த்து அவருக்கும் தெரியாமல் அவர் மனதுக்குள்ளார அது செயலாக வந்துரும்பாங்க. இதை விட முக்கியமாக மகரிஷியை சொன்ன தத்துவப்படி பார்த்தா நம்ம ஜீனில் எல்லாமே இருக்குது.
நல்ல விஷயம், கெட்ட விஷயம், கோபம், பயம், சந்தோஷம் எல்லாமே இருக்குது. ஆனால் சூழல் வந்தால் வெளிப்படும், சூழல் வரலைன்னா வெளிப்படாது. அவ்வளோதான். ஆக இப்போ சமுதாயத்தில் மேக்ஸிமம் ஏற்படுத்துகிற சூழல் என்ன? பரபரப்பு, சிக்கல், கவலை, வருத்தம். இதை ஏற்படுத்தும் போது அதை சார்ந்து வெளிப்படுது. நம்ம மனசுக்குள்ளே இன்னமும் அன்பு, பண்பு, பாசம், பரிவு, உயர்ந்த சிந்தனைகள் நிறைய உள்ளே கிடக்குது இல்லையா? அதுக்கான சூழ்நிலை சமுதாயம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதை நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது வெளிப்படும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்க, மகிழ்ச்சியான உணர்வோடு இருங்க, மன நிறைவோடு இருங்க. அவங்கவுங்களுடைய வாழும் சுதந்திரத்தை மதிக்கணும். உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் சூழலை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு செஞ்சுக்கோங்க. கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு சார்ந்த செயல்களை ஃபாலோ பண்ணுங்கள், போதும். மொத்தத்தில் மகிழ்ச்சியை வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. இன்னிலேருந்து முயற்சி பண்ணுங்கள். மன்றத்தில் சுற்றின அத்தனை விஷயங்களும் சுற்றி வளைச்சி சொல்லியிருந்தாலும் கூட அத்தனையும் மன நிறைவாக குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க தான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. மன்றத்து பயிற்சிகளை செய்யுங்க. பயிற்சியோடு இல்லாமல் உள்ளத்தில் போகணும். அது உங்கள் செயல் விளைவுகளில் வெளிப்படுத்தணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கருமையத்தை தூய்மை செய்யணும்னா சில சேவைகள் செய்யணும். யாருக்கு? சமுதாயத்தினால் கிடைச்சி நான் அனுபவிச்சுட்ருக்க விஷயத்துக்கு திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு சேவை செய்யணும். இப்போ சேவை செய்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஒரு அன்னதான கோயிலில் நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, ஆனால் வாங்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அவங்க அன்னதானம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? என்னென்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் ஜமீன் வீட்டில் வந்து அவங்க இல்லத்து விசேஷத்தில் சிறப்பான உணவு முடிச்சுட்டு எல்லாமே போகிறாங்க. அவங்க அன்னதானம் வந்து வாங்கிக்குவாங்களா? ஆக சேவை செய்வதற்கும் வாய்ப்பு கிடைச்சா தான் செய்ய முடியும். மன்றத்தில் சேவை செய்ய வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நேரத்தை போக மீதி இருக்கிற நேரம் தான். அப்போது நேரத்தை அதிகம் கிடைக்கிற மாதிரி பொருளாதாரத்தை மாற்றி அமைச்சுக்கோங்க. நன்றி. ஆக ஃபேமிலியில் மகிழ்ச்சிங்கிறது முதல்ல மனநிறைவோடு நம்ம தொடங்கலாம். முதல் ஸ்டெப்பாக நம்மக்கிட்டேருந்து வரட்டும். புதிய கோணத்தில் வாழ்க்கையை பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த விஷயங்களை போயிட்டு போகுது. இனி வரும் எல்லா சூழலையும் நம்ம முதல்ல நம்மளாக இருக்கலாம். பிறர் என்னை டென்ஷன் பண்ணிட்டாங்க, அவங்க தான் என்னை கோவப்படுத்திட்டாங்கன்னா அவங்க மாற்றக்கூடிய டிவியாக நீங்கள் சேனலாக இருக்காதீங்க. அவங்க நினச்சா என்னை சிரிக்க வைக்க முடியும், இவங்க நினச்சா நான் அழ வைக்க முடியும்னா உங்கள் தனித்தன்மை போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் தனித்தன்மையிலே இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நாள் முயற்சி பண்ணால் அது பழகிடும், வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. இதை சார்ந்து ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினா ஐயம் தெளிதல் முடிச்சுட்டு நிகழ்வை முடிச்சுக்கலாம். ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சின்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் முயற்சி செய்கிறது தான் இங்கே பெரிய விஷயம். அந்த முயற்சி செஞ்சிடுங்க. ஒரு முறையாச்சும் யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி வீட்டில் பிணக்குகள் ஏற்படும் பொழுது அதை செய்கிற அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். சரியாச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. மன்றத்துக்கு வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த மன்றமும் உறுதுணையாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மிகவும் சிறந்த முறையில் உரையாற்றிய ஐயா அவர்களுக்கும், இங்கு வந்து இந்த சிந்தனை உரையை கேட்டு தங்களது சிந்தனைகளை பெருக்கிக் கொண்ட அனைவருக்கும் நன்றியுரை நல்க சாசி அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமது பவானி அருவி திருக்கோயிலானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 11/2/2026 20 ஆண்டுகள் நிறைவடைந்து 21ஆம் ஆண்டை பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறிவிட்டு, நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவனின் வாக்கைக்கேற்ப இன்றைய நிகழ்வின் முதல்வாக பூக்களால் மாலைகளை தொடுப்பது போல தனது சொற்களால் பூபாலன் அவர்களை விழாவை தொகுத்து வழங்கினார். அவருக்கு முதற்கண் நன்றி. அடுத்ததாக சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிவது போல தனது இனிய குரலால்
இறை வணக்கமும் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி மலர்விழி ராஜன் அம்மா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக வாழ்க்கை துணையே சாந்தியாக கொண்ட விஸ்வநாதன் அவர்கள் இன்று நமது சாந்தி தவத்தால் நம்மை அமைதிப்படுத்திய விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வந்தாரை வாழ வைக்கும் தமிழரின் வரவேற்பு உரையாற்றிய, அதாவது தமிழருடைய பண்பாடை சிறப்பாக வரவேற்பு உரையாற்றிய சங்கீதா அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இன்று வெள்ளிக்கிழமை குமரனின் அருள் தேடி கோயிலுக்கு செல்வார்கள். இன்று குமரனின் அருள் தேடி கோயிலுக்கு செல்வார்கள். ஆனால் இன்று அருவித்துறை கோயிலுக்கு அருள்குமரனாக அவர் இன்று வந்து நமக்கு குடும்ப மகிழ்ச்சியில் உளவியலின் பங்கு என்ற தரப்பில் மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை மகரிஷியின் வேதாத்திரி கருத்துக்களோடு நம்மளை பகிர்ந்து கொண்டார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடு நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவரையும் மன்ற முறைப்படி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடுவோம். இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்த பேராசிரியர் வி மலர்விழி ராஜன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நடத்திய பேராசிரியர் அருள்நிதி எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய துணை பேராசிரியர் அருள்நிதி PM சங்கீதா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிந்தனை விருந்தை மிகவும் சிறந்த முறையில் நல்கிய பேராசிரியர் அருள்நிதி எஸ் அருள்குமரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். சிறந்த முறையில் நன்றியுரை நல்கிய அருள்நிதி சாசி சம்பத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மேலும் இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொண்ட அனைவரின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் சேர்ந்து உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உலகரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும். பகுத்துணர்கள் தொகுத்துணர்கள் பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம்.